ரொம்ப ஈஸியாக சீஸி கார்ன் மினி டாக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்தி மாவை எப்பயும் போல் பிசைஞ்சு அதை குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க எல்லாரையும் நல்லா சூடான தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூணையும் ஒன்றா போடுறோம். சப்பாத்தி மாதிரியே தான், அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மினி சப்பாத்தியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் எடுத்து இந்த 3 பேர் மேலேயும் லொஜக் மொஜக் பஜக்குன்னு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்படியே அது மேலே நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மயனஸையும் மேலே அதே லொஜக் மொஜக் பஜக் அது மேலே கொஞ்சம் வேக வச்ச கார்னையும் போட்டு கூடவே சீஸையும் நல்லா தாராளமாக போட்டுறோம். இப்போ எல்லா மினி சப்பாத்தியும் அப்படியே பாதியாக மடிச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட்டை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. அடுப்பு சிம்லியே இருக்கிறனால நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியான டாக்கோஸ் கிடச்சிரும். கார்னுக்கு பதிலாக பன்னீர் மஷ்ரூம்னு உங்களோட வெரைட்டியை இதில் காமிங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா மொத்தமும் காலியாகி தாங்க வரும். அதுக்கு நான் கேரண்டி. காலி ஆச்சா ஆகலையான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வித் முத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.